ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மார்னிங் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு கிரேவி தான் பண்ணியிருந்தேன். அது எப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 4 உருளைக்கிழங்கு போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 விசில் போல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், அது கூடவே கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், பே லீஃப் இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு 1.5 வெங்காயம், 2 பச்சை மிளகா இதை போட்டு வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 பேருக்கு செய்கிறேன், அதோட அளவு சொல்லியிருக்கேன். இப்போ 4 பேர்னால் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு வந்து 2 பேர் செய்கிறதுக்காக 1.5 வெங்காயம், 2 பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குலைவாக வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு அதில் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் போல் 1.5 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு வதக்கி அதோட பச்சை வாசனைலாம் போகணும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சைடில் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் நல்லா பீல் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஏன்னா அது பொட்டுக்கடலை போட்டால் கொஞ்சம் திக்காகிடும், அதனால் கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் வரும். அப்போ இறக்கிட்டு மேலே வந்து கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா டேஸ்டியான பூரி கிரேவி ரெடி ஆகிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. ஓகே, எப்படி வந்துச்சுன்னு இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்